ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டு ஒரு இருளானது குடைபிடித்து வருகிறது. ஒரு இருளானது அப்படி வெண்சாமரை வீசிக்கொண்டு வருகின்றது. இரண்டு பகவான் அப்படி வெண்ணை வறண்டு வருகின்றார். வறந்து சிவபெருமான் இருக்கிற தாமரை அருகாமையில் வரும்போது பார்த்தா சிவபெருமான் எப்படி அழைக்கின்றார்? மச்சான பார்த்ததும் மைத்துனனுக்கு சந்தோஷம் செய்யும். இப்படி இழைத்தார் பாருங்கள். பள்ளியலின் மைத்துனரை வாருமாறோ எப்படி இருக்கிற பாருங்க. எப்படி இருக்கிறீங்க? உன் தங்கை பாரதியை அரிய சிம்மாசனத்தை வைத்திருந்தேன். இப்போது தாமரை மல்லியை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன், இதற்கு என்ன காரணம்? ஏன்னு காரணத்தை கேக்குறீங்க? எல்லாம் உன் தங்கை பாரு செய்த வேலைதான். என் தங்கை நல்ல ஒரு குணம் படைத்தவள் தான். குணத்தை நல்லவள் தான். வாய் கொஞ்சம் கூடுதல். என்ன வாய்? என்னை திருநடம் ஆடச் சொன்னாள். நான் மறுத்தேன். அவன் வருத்தாள். அந்த வீட்டுக்கு போயிருவேன், அண்ணன் வீட்டுக்கு போய் அடிக்கடி சொன்னான். பார்வை பக்கத்துல இருக்கிறது நமக்கு மதிப்பு இருந்தாலும் பார்வைக்கு சொல் கேட்டு ஆட சம்மதித்தேன். சம்மதித்த உடனே போட்டிட்டு சொன்னாள். நானும் சம்மதித்து ஆடினேன். என்னுடைய ஆட்டத்தை பார்த்து உன் தங்கை பாரு சிரித்து விட்டார். சிரித்த காரணத்தால் பாரு சிரித்து விட்டால் எனக்கு கோபம் வந்தது. கோபத்தில் நன்மை உத்தரவு ஆடினேன். எல்லாம் அழிந்துட்டது மாப்பிள்ள. அழைச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறீங்களோ? நாளைக்கு இல்ல, உன் தங்கச்சி தான். என் தங்கச்சி அழிச்சுட்டா. ஆமா, சரி, அதுக்கு என்ன செய்யணும்? அதனால அழிந்த உலகத்தை மீண்டும் படை